கரையை கடந்து ஒரு வாரம் ஆகியும் சுல்தான்பேட் அருகே ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் கடந்த வாரம் பெய்த மழை நீர் வடியாமல் இதுவரை உள்ளது என்றும் தற்போது வரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்றும் இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் அங்குள்ள கார் பட்டறையில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளதாகவும் மழை நீரில் கார்கள் இருப்பதால் பழுதடைந்து உள்ளதாகவும் தற்போது வரை 1 கோடி ரூபாய் வரை சேதம் அடைந்துள்ளது. இதனை எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. 1 வாரம் ஆகியும் இதுவரை ஆத்துவாய்க்கால்பேட் பாத்திமா நகர் பகுதியில் வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி உள்ளது என்றும் இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையொப்பமிட்டு ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். இதனை அடுத்து திட்டம் குறித்து பேசிய ஆளுநர் கைலாஷ்நாதன், இந்த திட்டத்தில் அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சியால் அவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் திறன் மேம்பாட்டை அரசானது நிர்வாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதே புதிய நிர்வாக நடைமுறையாகும். ஆகவே அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இணையதள பயிற்சியில் தங்களை பதிவு செய்து பயிற்சியினை நிறைவு செய்வதும் அவசியம் என்றும், பிரதமர் மோடி நாடு முழுவதும் செயல்படுத்தி உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டமானது தற்போது புதுச்சேரி ஒன்றியத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். காந்தி சிலையின் தூண்கள் 2இல் விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன்பாக தூண்களில் உறுதித்தன்மையினை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்று கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை. 13 அடி உயரம் உள்ள இந்த சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய காந்தி சிலையாக கருதப்படுகிறது. இது பிரபலமான சிற்பி ராய் சௌத்ரியால் வடிவமைக்கப்பட்டது. இந்த சிலை கடந்த 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நிறுவப்பட்டது. காந்தி சிலையை சுற்றி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான 8 தூண்கள் நுணுக்கமாக வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காந்தி சிலையை மழை வெயிலில் இருந்து பாதுகாக்க வெண்ணிறத்தில் ராட்சத நிழற்குடையும் 5 சிறிய தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முன்பக்கத்தில் உள்ள 2 தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் இந்த விரிசல் அதிகரித்து வருவதால் அதனை பார்த்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். காந்தி சிலையை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாடுகின்றனர். விபரீதம் ஏற்படும் முன்பாக தூண்களில் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநில சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக மருத்துவர் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் இயக்குநராக இருந்த ஸ்ரீராமுடு கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். அவர் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் கவனித்து வந்தார். இந்நிலையில் தற்போது மருத்துவமனையின் நுண்கதிர் சிகிச்சை பிரிவு மூத்த மருத்துவர் ரவிச்சந்திரன் புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் பரிசோதனையினை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ஃப்ளூ இந்தியா எனும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளில் தலைவராக மருத்துவர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையினை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையினை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார்.
இந்த அறக்கட்டளை தொற்று இல்லாத நோய்கள், இன்சுலின் அளவால் ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அறக்கட்டளை தொடக்க நிகழ்ச்சியில் புதுவை அரசின் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் புதுவை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை முன்னாள் இயக்குநர் டாக்டர் திலீப்குமார் பாலிகா, இந்திய மருத்துவ முறை முன்னாள் இயக்குநரும் க்ளூனி மருத்துவமனைகளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ரங்கநாத், மத்திய அரசின் மசாலா வாரிய இயக்குநர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு வில்லியனூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ், கலைவாணன், ஜான், தொல்காப்பியன் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மானியத் தொகை பெறும் ஆணையினை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மானியத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு 16 நபர்களுக்கு 2 மற்றும் 3ஆம் தவணையாக 12,20,000 வழங்கப்பட்டது. இதேபோல் 3ஆம் தவணையாக 25 நபர்களுக்கு ரூபாய் 1,10,000 வீதம் 53,90,000 வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு காவல்துறை சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்வு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுகரை, சூரமங்கலம், ஏரிப்பாக்கம், பண்ட சோழநல்லூர், கல் மண்டபம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி கூறுகையில், பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும் என்றார். இந்த குறைதீர்வு கூட்டத்தில் திருக்கனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார், நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன், திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா, திருபுவனை உதவி ஆய்வாளர் குமரவேல், காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன், மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவிக்கலாம் எனவும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. கனமழை காரணமாக சேதமடைந்த பாலம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து தொடங்கியது. ஃபெஞ்சன் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே பாலம் பழுதடைந்தது. பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகு ரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவட்சலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். 150 நாடுகளின் கொடிகளை 1 நிமிடம் 11 வினாடிகளில் விரைவாக வாசித்து சாதனை படைத்த பெட்டி செமினார் யுகேஜி மாணவன் தியாஷை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வரும் மாஸ்டர் தியாஷ் என்ற மாணவன்
கொடிகளை கொண்டு உலக நாடுகளின் பெயர்களை சொல்லும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற சாதனை முயற்சியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து மாணவர் தியாஷ் கொடிகளை கொண்டு 150 உலக நாடுகளின் பெயர்களை 1 நிமிடம் 11 வினாடிகள் 47 சென்டி வினாடிகளில் விரைவாகவும் தெளிவாகவும் கூறி சாதனை படைத்தார். இதனை அடுத்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன் ஆகியோர் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, புதுச்சேரி மாநில செயலாளர் ஆசியோடும் வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு தலைமையில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் வில்லியனூர் தொகுதி மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் தற்போது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கான பதவி உயர்வும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனை, சட்டத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை, அரசு பள்ளி கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்களை அதே பதவி அந்தஸ்தில் உள்ள வேறு துறைகளுக்கு இடம் மாற்றி துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். மேலும் இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி குடிமைப் பணியினை தேர்வு செய்த 2 பேருக்கு பதவி ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. அவர்களில் நிவேதிதா என்பவர் புதுச்சேரி வில்லியனூர் வட்டார மேம்பாட்டு அதிகாரியாகவும், சடேந்தர் சிங் என்பவர் முதுநிலை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவண குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவண குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது. புதுச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறையும், இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரசு, பிலிம் மேக்கர்ஸ் ஆனந்த் பட்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் 36 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசமாக அளிக்கப்படுகிறது.